வணக்கம். புதுவை ராம்பட் சரவணன் நகரில் கட்டிவரப்படும் புதிய குடியிருப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% வீடுகள் ஒதுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழா சாய்பாபா திருமண மண்டபத்தில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், நலத்துறை செயலாளர் விவேக் பாண்டே வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும், 23 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொக்கப்பணமாக 2,75,000 ரூபாய், மாற்றுத்திறனாளிகள் திருமண உதவித்தொகையாக 26 தம்பதிகளுக்கு 7 லட்சம் ரூபாய் என உதவித்தொகைகளை வழங்கி பேசுகையில், மாற்றுத்திறனாளிகளை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் மற்றும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். ஆனால் சரியான நிர்வாகம் இல்லாததால் இடைப்பட்ட காலத்தில் திட்டங்கள் எதுவும் முறையாக நடைபெறவில்லை என்றார். மேலும் இவற்றை சீரமைத்துக் கொண்டு வருவதில் காலதாமதம் ஏற்பட்டது என்றும், தற்போது கல்வீடு கட்ட 2 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டம் அடுத்த வாரம் துவக்கி வைக்கப்பட உள்ளதாகவும், அரசின் அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்கும்படி தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் தற்போது பூமியான்பேட்டையில் ராம்பட் சரவணன் நகரில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்று உறுதியளித்தார். விழாவில் இயக்குநர் உத்தமன், துணை இயக்குநர் வாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாற்றுத்திறனாளிகள் விழாவிற்கு வந்த அமைச்சர் ராஜவேலு மற்றும் முதல்வர் ரங்கசாமியை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சமூக நலத்துறை சார்பில் நடைபெறும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவினை புறக்கணிக்கப் போவதாக மாற்றுத்திறனாளிகள் சங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், இன்று சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் ராஜவேலுவை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு கருப்பு கொடி காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சரை விழா மண்டபத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனிடையே அமைச்சர் அவர்களிடமிருந்து விடுபட்டு விழா மேடைக்கு சென்ற நிலையில் அவர்கள் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வேனில் ஏற்ற முயன்றும் அவர்கள் கைதாக மறுத்து மண்டபம் நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காரில் வந்த முதல்வரை அவர்கள் மறிக்க முயன்றனர். ஆனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி முதல்வர் உள்ளே செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சாலை போக்குவரத்து கழக பொது மேலாளரை கூலிப்படையை ஏவி தாக்கியது அதே நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரிதான் என்று இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழக பொது மேலாளராக பணியாற்றி வரும் வாசுதேவன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதிய உணவிற்காக சாந்தி நகரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றபொழுது 2 மர்ம நபர்கள் அவரை தாக்கி செல்போன்களை பறித்துக் கொண்டனர். இச்சம்பவத்தை அடுத்து போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் ஒரு வீட்டின் மாடியில் இருந்த சிசிடிவி கேமராவில் அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவமும் குற்றவாளிகள் சென்ற மோட்டார் வாகன எண்களும் பதிவாகி இருந்தன. அதன் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் விளியனூரைச் சேர்ந்த காண்டீவன், பூமியான்பேட்டையைச் சேர்ந்த ஞானநந்தன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர்கள் தங்களை ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் தாக்கச் சொல்லி ஏவியதாக தெரிவித்தனர். இந்நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குற்றவாளி ராஜசேகர் கைது செய்யப்பட்டு ராஜசேகரிடம் நடத்திய விசாரணையில் பொது மேலாளர் வாசுதேவனுக்கும் வாகன கண்காணிப்பாளர் குமாருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும், இதனால் குமார் ராஜசேகரிடம் பணம் கொடுத்து வாசுதேவனை தாக்க தூண்டியதாகவும், அப்போது ராஜசேகர் காலில் அடிபட்டிருந்ததால் கூலிப்படியை ஏவி தாக்கியதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். இவர் மீது 3 கொலை வழக்கு, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான போக்குவரத்து கழக அதிகாரி குமார் தற்போது தலைமறைவாகியுள்ளார். இவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போக்குவரத்து கழக மேலாளர் வாசுதேவன் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்த அதிகாரியால் கூலிப்படையை வைத்து தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கூட்டத்தில் வரும் லோக்சபா தேர்தலில் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் பதவிக்கு கொண்டு வரும் வகையில் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவை ரெயின்போ நகரில் உள்ள சுமங்கலி திருமண நிலையத்தில் காமராஜர் நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது.
வட்டார காங்கிரஸ் தலைவர் சாய் ராஜகோபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் கவுன்சிலர்கள் சேகர், தமிழரசி, தொகுதி வட்டார காங்கிரஸ் செயலாளர் வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வரும் 9ஆம் தேதி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவது, அவர் உடல் நலமுடன் வாழ கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்வது, மறைந்த காங்கிரஸ் பிரமுகர் காமராஜுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டும் வரும் லோக்சபா தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை பிரதமர் பதவிக்கு கொண்டுவரும் வகையில் அனைவரும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏற்காடு இடைத்தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்ய வந்த திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு மதுரை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் மூவேந்தன் தலைமையிலும் புதுவை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராக முன்னிலையிலும் பூரணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்ய துச்சியாம்பாளையம் ஒன்றியத்திற்கு வந்தபொழுது மதுரை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் மூவேந்தன் தலைமையிலும் புதுவை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராக தலைமையிலும் பூரணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மதுரை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் முத்து, 1ஆம் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் லேக் சிவா, 3ஆம் பகுதி அமைப்பாளர் செல்லதுரை, 4ஆம் பகுதி அமைப்பாளர் நல்லதம்பி, 10ஆம் பகுதி அமைப்பாளர் சாரா சரவணன், 12ஆம் பகுதி அமைப்பாளர் பிரேம், புதுவை மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் ஐயனாரப்பன், முதலியார்பேட்டை மணவாளன், உழவர்கரை திமுக பிரமுகர் ராஜகுரு, அமர், ஹரி, பெஞ்ச், சவுந்தரராஜர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராக செய்திருந்தார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நோயாளிகளின் சிகிச்சை மூலம் பெற்றுக்கொண்ட பயன்கள் குறித்து பகிர்ந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்வித்துறை தலைவர் டாக்டர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை ஹீமோபிலியா சங்க தலைவரும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் குழந்தைகள் நல மருத்துவ பிரிவின் இயக்குநருமான நளினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நிகழ்ச்சியில் செயல்வழி மருத்துவம் பொறுப்பாளர் சதீஷ்குமார் செயல்வழி மருத்துவத்தின் சேவைகளையும் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். எலும்பியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் பேட்ரோ, கூடுதல் பேராசிரியர் டாக்டர் முரளி போடுவால் மற்றும் புனர்வாழ்வு பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் நவீன்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் தடைகளை தகர்த்து அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாய முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்குவோம் என்ற உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தின் இந்த வருடத்திற்கான நோக்கம் முன்வைக்கப்பட்டது. புனர்வாழ்வு மருத்துவ பிரிவு ஊழியர்கள், புறநோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நிறைவில் நோயாளிகள் சிகிச்சை மூலம் பெற்றுக்கொண்ட பயன்களை பகிர்ந்து கொண்டனர். புதுவை பாகூரில் மாவட்ட ஊரக வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு முகாமில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். புதுவை மாவட்ட ஊரக வளர்ச்சி நிறுவனத்தின் கீழ் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் புதுவை மாவட்ட கிராம வாழ்வாதார இயக்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் டெங்கு பிரச்சார விழிப்புணர்வு முகாம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு அதன் ஆரம்ப கட்டமாக பாகூர் கமலா நேரு திருமண மண்டபத்தில் அனைத்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட LRP-க்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு முகாம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ் முன்னிலையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக மின்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் பயிற்சி பெற்றவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று அனைத்து மக்களையும் சந்தித்து டெங்கு கொசுவை உற்பத்தி செய்யும் பொருட்களான டயர், காலி பாட்டில், மூடி, கொட்டாங்குச்சி, தேங்காய் மட்டை உள்ளிட்ட பொருட்களை அழிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய உள்ளனர். முகாமில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம் உள்ளிட்ட அதிகாரிகளும் மகளிர் சுய உதவி குழுவினரும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை சுகாதார ஊழியர்கள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தின் பின்புறத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தினர் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செஞ்சிசாலை சுகாதார இயக்குநர் அலுவலகம் பின்புறத்தில் சங்க தலைவர் பக்தவச்சலம் தலைமையில் கலைச்செல்வன், தேவிகா, சபாபதி, பிரகதீஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்மேளன தலைவர் சீதாராமன், கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் பிரேமதாசன், ஆலோசகர் இளங்கோ, ஆனந்தராசன் ஆகியோர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் சுகாதார ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு அனைத்து பிரிவு பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், ஏசிபி, MACP விடுபட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
உலகிலேயே குற்ற விகிதங்கள் மிக குறைவாக கொண்ட ஐஸ்லாந்து நாட்டில் முதலாக நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மொத்தம் 3,22,000 என்ற அளவிலேயே மக்கள் தொகையை கொண்ட ஐஸ்லாந்து நாடு உலகிலேயே குற்ற விகிதங்களை மிகவும் குறைவாக கொண்ட நாடாகும். இங்கு நேற்று முதலாக நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் காவல்துறை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னோடியாக எந்த சம்பவமும் ஐஸ்லாந்து வரலாற்றில் நடைபெற்றிருக்கவில்லை என்று காவல்துறை தலைவர் ஹெரால்டர் நோசன் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கிழக்கு ரேக்ஜவிக்கில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் நேற்று அதிகாலை நேரத்தில் தன்னுடைய வீட்டில் பலமுறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அங்கிருந்த மற்ற குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக இடம் மாற்றினர். அதன்பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முயற்சித்த காவல்துறையினருக்கு தோல்விதான் ஏற்பட்டது. எனவே அவர் சுடுவதை தடுக்கும் முயற்சியாக போலீசார் அந்த வீட்டு ஜன்னல் வழியே வாயு திரவத்தை பிரயோகித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் ஜன்னல் வழியே வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அதன்பின் காவல்துறையின் ஒரு குழு அந்த வீட்டுக்குள் நுழைய முயற்சித்த போது நடைபெற்ற தாக்குதலில் ஒரு அதிகாரியின் கவசத்திலும் மற்றொருவரின் ஹெல்மெட்டிலும் குண்டுகள் பாய்ந்தன. ஆனால் யாருக்கும் இதில் பாதிப்பு ஏற்படவில்லை. அவர்கள் நடத்திய பதில் தாக்குதலில் காயமடைந்த அந்த நபர் பின்னர் மருத்துவமனையில் மரணமடைந்தார். இதுகுறித்து தங்களின் வருத்தத்தை வெளியிட்ட காவல்துறை இறந்தவரது குடும்பத்திற்கும் தங்களின் இரங்கலை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணத்தை அறிய விசாரணையும் தொடங்கியுள்ளதாக காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.